Taste the Daily. ஞான முதல்வனாம் விநாயக பெருமானின் திரு அவதார திருநாளான விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து. அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை அருள விநாயக பெருமானை பிரார்த்திப்பதாகவும் அறிக்கை. மாமன்னர் பூலித்தேவன் அவர்களின் 310வது பிறந்த நாளையொட்டி செப்டம்பர் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். மாமன்னர் பூலித்தேவனின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் செப்டம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மதுரை எல்லீஸ் நகர் பகுதியில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. ஆலோசனை கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியே கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். 52 ஆண்டுகள் பொன்விழா கண்டு 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேச யாருக்கும் உரிமை கிடையாது எனவும் காட்டம். இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குறது இந்த அதிமுக. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், இது யாரும் மறுக்க முடியாது, இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார், இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது, எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. தேனி மாவட்டத்தில் பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. கண்டிப்பாக இந்த முறை தேனி மாவட்டத்தில் 4 MLA இரட்டை வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. தேனியிலே விடுபட்ட திமுக 4 வருஷம் ஒன்றுமே செய்யல, விடுபட்ட அத்தனை திட்டங்களும் எடப்பாடி முதலமைச்சராக வந்து செய்வார். எப்பவுமே ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த மாவட்டம் கண்டிப்பாக சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து இந்த கூட்டத்தை பார்த்த பின்னால் கண்டிப்பா அவரே சொல்லுவார் 4 தொகுதி வெற்றி பெறுவார். அந்த மாதிரி நீங்க சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் அன்போடு கேட்டு. திமுக MLAவின் மருத்துவமனையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட கிட்னி மோசடி அறுவை சிகிச்சை வழக்கில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை ரத்து செய்து தமிழக அரசு வெளியிட்ட உத்தரவை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தனியார் மருத்துவமனைகளின் சட்டத்திற்கு புறமான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடிகளுக்கு உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் இளைஞருக்கு கிட்னி பொருத்திய பின் 2 நாட்களுக்கு பிறகு அகற்றப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருட்டு அதிகரிப்பதாகவும் மாசுவின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. குற்றப்பத்திரிகையில் காவல் ஆய்வாளரின் கையெழுத்தை போலியாக பதிவு செய்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினரே தண்டனை பெறும் அளவுக்கு ஸ்டாலினின் ஆட்சி மிக மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு தெருக்களில் சாக்லேட் விற்ற காலம் மாறி ஸ்டாலின் ஆட்சியில் இப்போது கஞ்சா சாக்லேட் விற்கப்படும் அவலம். திருவல்லிக்கேணியில் கஞ்சா சாக்லேட் மற்றும் கஞ்சா விற்ற 4வரும், ஷெனாய் நகரில் கொக்கைன் விற்ற 2வரும் பிடிபட்ட நிலையில் இளைஞர்களை குறிவைக்கும் போதைப்பொருள் விற்பனையால் பெற்றோர் அச்சம்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்த இருந்த 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட் மூட்டைகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் நாள்தோறும் குறைவில்லாமல் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருளுடன் நைஜீரிய பெண் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் நுழைவு வாயிலாக மாறியுள்ளதாக கடும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 1.25 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். 4 ஆண்டுகளாக கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க முறையான நடவடிக்கை எடுக்காமல் தற்போது போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பதாக உதயநிதி நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் மது போதையால் கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து சமூக சீர்கேடு ஏற்பட்டுள்ள அவலம். தூத்துக்குடியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் மதுவால் நிகழும் தகராறு, கொலை விபத்துகள் அதிகரிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வடமாநில இளைஞரை கொலை செய்த சக நண்பர்கள் 5 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்று கேட்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பிழைப்பிற்காக வரும் வட மாநிலத்தவர்களுக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பற்றதாக மாறிவிட்ட அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முன் விரோதம் காரணமாக எருதுபிடி வீரர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டியில் கல்குவாரி பிரச்சினை தொடர்பாக ஒருவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அக்கறை காட்டாததால் தமிழ்நாடு கொலையாளிகளின் கூடாரமாக மாறிவிட்ட அவலம். மதுராந்தகம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற திருடனுக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் அரசின் காவல்துறை செயலிழந்து கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பட்டப்பகலிலேயே கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் இருந்து கோவை வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பிடிபட்டன. விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு அனுமதியின்றி கிராவல் மண் எடுப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக திமுக மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் உட்பட 2 மீது வழக்கு பதிவு. திமுகவினர் மண் மற்றும் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அவர் நான் அடிக்கல, அவரே சர்டிபிகேட் பெரிய மனுஷனா அவரு சர்டிபிகேட் சின்ன பையன் மாதிரி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சித்தராஜா கண்டிகை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த 4 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. அரசு பள்ளியை சுற்றிலும் அதிக நச்சுத்தன்மை உடைய மாசுவை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் குறித்து புகார் அளித்தும் திறனற்ற அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு ஊழியர்கள் பலரிடம் வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதால் கொள்ளை, திருட்டு மற்றும் மோசடி போன்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். திருமாவளவன் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு கடைக்குள் புகுந்து பெண் ஊழியரை மிரட்டி விசிகாவினர் அராஜகம். திமுக கூட்டணி கட்சி என்ற அகங்காரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் நாளன்று கடைக்கு முன் வாகனங்களை நிறுத்தி பொருட்களை அடித்து உடைப்போம் என மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியீடு. நாங்கெல்லாம் இல்டிவா பேரணும்னு நினைக்கிறானு என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேரும் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு. பேசிட்டு தேவைட்ட அப்ப யாரு என்னங்கிறது தெரியுமில்ல. அப்ப பேசணுமா கூட்டத்தில் நீங்க வேலை பாட்டியா என்ன பண்றான்னு பாக்கணும். அப்படி பேசிக்கோங்க. உடைக்கிறீங்க அப்ப விட்டுவான சும்மா விட்டுவானே. பேசிட்டு கேட்கணும்னு தான் பண்றோம். பேசுறோம் இப்ப கேமரால பேசிட்டோம். தேவா வந்து கேட்டு போனா சும்மா விட்டுவானா. இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்டாலின் அரசின் ஆதரவோடு அனுமதி இல்லாமல் விளைநிலங்களை அழித்து சட்டவிரோதமாக 38 இடங்களில் மணல் வாஷிங் பிளான் நடைபெறுவதாக காவிரி நீர் ஆதார சங்க வியாபாரிகள் புகார். மணல் திருட்டு குறித்து 4வது முறையாக புகார் அளித்தும் திமுகவினர் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்தோம். ஆனா பெரிய அளவுல தமிழ்நாட்டிலே இன்னைக்கு திண்டுக்கல்ல தான் பெரிய அளவுல கொள்ளை நடக்கு. இவ்வளவு இல்லீகல் மைனிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டல உங்களுக்கு இதுல எந்த ஆக்ஷன் இல்லை, எந்த நடவடிக்கைகள் நாங்களும் அதிகாரிகளுக்கு என்ன தபால் இல்ல நேர்லயோ கொடுத்துக்கிட்டும் வந்துகிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை, ஆக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த அதிகாரிகளுமே இதை பத்தின எந்த விஷயமும் பேசவும் மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி எங்களுக்கு மனு போட்டு கொடுத்தாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபயிற்சியின் போது தெருநாய் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த முனைப்பு காட்டாத திமுக அரசு நாய்களை காரணம் காட்டி கொள்ளையடிப்பதாக மக்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே தர்மநல்லூர் கிராமத்தில் 2 நாட்களாக ஏற்பட்டுள்ள மின்வெட்டால் கிராம மக்கள் கடும் அவதி. மாதம் ஒருமுறை மின்சாரம் கணக்கீடு என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் ஆண்டுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடித்தும் மின்சாரத்தை முறையாக வழங்காமல் வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். வட மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான 300 கோடி ரூபாயை 48 மணி நேரத்தில் வழங்காமல் தனியார் நிறுவனமான NCEF-க்கு ஸ்டாலின் அரசு ஒப்பந்தம் செய்துவிட்டதாக வைகை விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. 50,000 மெட்ரிக் டன் நெல்லுக்கான தொகை கிடைக்காததால் கடனை அடைக்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் வியர்வை பணத்தை ஸ்டாலின் அரசு விற்றுவிட்டதாக வேதனை. வாரிசு அமைச்சரின் தொகுதியான சென்னை சேப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாக நுழைவாயில் முன்பு பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் கடும் துர்நாற்றம் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாடல் அரசு என மார்த்தட்டிக் கொள்ளும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் பள்ளியின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பல மாதங்களாக பராமரிக்கப்படாமல் இருந்த மின்கம்பி அரசு பள்ளி அருகே அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. அம்மாபட்டினம் பகுதியில் உள்ள மின்கம்பிகள் அனைத்தையும் மாற்றித்தர வேண்டும் என விடியா திமுக அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவில் செல்போன் உற்பத்தி 2700% அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். தளவாட உற்பத்தி 200% உயர்ந்துள்ளதாகவும் முதலீடுகளை அதிகரிப்பதில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி நடைபெற்று வருவதாகவும் பேச்சு.
மின்சார வாகன உற்பத்தியில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் ஈவி துறை வேகமாக வளர்ந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு பசுமை வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிப்பு வழங்குவதாகவும் பிரதமர் பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் சேர்ந்தனூர் இடையே கட்டப்படும் பாலத்தினை ஆய்வு செய்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான பொது கணக்கு குழுவை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய கிராம மக்கள். மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படாமலும் தடுப்பணை அமைக்கப்படாமலும் உள்ளபோது எத்தனை ஆய்வுகள் நடத்தி என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகைக்காக வயதான பெண்களை அலைக்கழித்ததால் அதிகாரிகளுடன் மூதாட்டிகள் வாக்குவாதம். பொதுமக்களின் குறைகளை காது கொடுத்து கேட்காமல் ஆய்வு எனும் பெயரில் திமுக எம்பி தரணிவேந்தன் போட்டோ ஷூட் நாடகம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பொதுமக்களின் குறைகளை பேசுவதற்கு அனுமதி வழங்காமல் விடியா திமுக அரசின் மேயர் சர்வாதிகாரமாக நடந்து கொள்வதாக அதிமுக உறுப்பினர்கள் கடும் குற்றச்சாட்டு. மாநகராட்சி எல்லைக்குள் சேர்க்கப்பட்ட பகுதிகளுக்கு அதிகமாக வரி விதிக்கப்பட்டதால் 300 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் பேசி தீர்வு காண முடியவில்லை என வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகளால் மொத்தமாக 200 ஏக்கர் அளவிலான பயிர்கள் சேதமடைந்ததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் வாக்குவாதம். பல முறை புகார் அளித்தும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் அலட்சியத்தில் உள்ளதாகவும் விவசாயிகள் சாடல். மாவட்ட ஆட்சித்துறையினர் மூலம் பாரஸ்ட் அதிகாரிகள் மூலம் மேற்படி பன்றிகளை ஒழிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாழடைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திரம் வாழை மரங்களை தோட்டத்துக்குள் புகுந்து சேதப்படுத்திய யானை. யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் மூதாட்டியின் இடத்தை அதிகாரிகளின் உதவியுடன் சட்டவிரோதமாக அபகரித்த திமுக பிரமுகர். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினர் அப்பாவி மக்களின் வயிற்றில் அடித்து நிலத்தை அபகரிக்கும் செயல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திறனற்ற திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் கல்வி பாதிப்பதாக கூறி கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவர்கள் சாலை மறியல். தொங்கிட்டு வரனால இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டுல இருக்கிறாங்க. அதனால எக்ஸாமுக்கும் போக முடியல எங்கனால. ஏன்னா பஸ் வசதி இல்ல. அது நடந்து போனாலும் அட்டன்ஸ் போட்டு இதுக்கெல்லாம் நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எங்களுக்கு மேற்கொண்டு பஸ் வரணும், வர வரைக்கும் போராடுவோம். அதிகாரிகள்கிட்ட சொன்னா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. மனுவும் கொடுத்தாச்சு, இது வரைக்கும் கொடுத்துட்டோம், அதனால எடுக்கல. 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாணவ மாணவிகள் கொளுத்தும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டது தெரிந்தும் எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராத அவலம். தென்காசி மாவட்டம் குலசேகரன் கோட்டை பகுதியில் கரம்பை மண் எடுப்பதாக கூறி செம்மண் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டரை சிறைப்பிடித்து கிராம மக்கள் வாக்குவாதம். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மணல் கொள்ளையை கண்டும் காணாமல் இருப்பதால் பொதுமக்களே களத்தில் இறங்கி மணல் திருட்டை தடுக்க வேண்டிய அவலம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பெருமாள் குப்பம் பகுதியில் முறையான சாலை அமைத்து தரக்கோரி பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் போராட்டம். விடியல் தருவதாக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடிய அரசால் மக்கள் அடிப்படை வசதிகளுக்காக நாள்தோறும் வீதிக்கு வந்து போராடும் அவலம். இந்த ரோடை சீரமைக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 25-30 ஏக்கரை அறுவடை பண்ணாம நெல் நாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸ்கூல் பசங்க சுத்தமா போக முடியல. குழந்தைங்க ஒவ்வொரு நாள் ஸ்கூல் போய் கீழே அடிபட்டு இந்த மாதிரி பிரச்சனையா வருது. இந்த சாலை அமைக்க சொல்லி நாங்க பல தரப்புல இருந்து நாங்க வலியுறுத்தியோம். இது தனி நபருக்காக இந்த சாலை அமைக்காமலே போட்டுட்டு இருக்காங்க.
சென்னை மாநகராட்சி 24வது வார்டில் அதிமுக கவுன்சிலரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட ரேஷன் கடை என்பதால் ஸ்டாலின் அரசு 3 ஆண்டுகளாக திறக்காமல் உள்ளதாக அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு. ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்படும் புகார்கள் மீது சென்னை மாநகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் அதிமுக புகார். தமிழக அரசின் உத்தரவின்படி நகர கூட்டுறவு சங்கங்களில் இனி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படாது எனவும் வீடு கட்டும் கடன், நகைக்கடன், சிறு வணிக கடன்களுக்கே முன்னுரிமை என தீர்மானம். ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் இந்த உத்தரவு விவசாய விரோதமானது என குற்றச்சாட்டு. விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த தினம் எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளில் பன்மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. ஆம்னி பேருந்துகளில் இதுபோன்ற கட்டண கொள்ளை தொடர்கதையாகி வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் பயணிகள் சாடல். சாக்கடையாக மாறிய கூவமாற்றில் அம்பத்தூர் ஏரியின் கழிவுநீரை கலக்கும் திட்டம் சென்னையை மேலும் நச்சாக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. துர்நாற்றம், தொற்று நோய்கள் போன்றவற்றால் வாழ முடியாத சூழல் அதிகரிக்கும் நிலையில் நூற்றுக்கணக்கான கோடிகள் ஊழலுக்காக வீணடிக்கப்படுவதாக கடுமையாக விமர்சிக்கும் மக்கள் இது மாடல் ஆட்சி அல்ல, மாசு ஆட்சிதான் எனவும் கொந்தளிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் காய்ச்சல் மற்றும் பல்வேறு உபாதைகளுக்காக ஊசி போடப்பட்ட 8 குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. மாரத்தான் மற்றும் வீடியோ ஷூட் எடுக்க மட்டுமே லாய்க்கான திமுக அமைச்சரிடம் சிக்கி அரசு மருத்துவமனைகள் மக்களின் உயிரை பறிக்கும் இடங்களாக மாறிவிட்டதாக மக்கள் கடும் கண்டனம். 2023ஆம் ஆண்டு 14,500 மெகாவாட் நீரேற்று மின் திட்டங்களை திமுக அமைச்சர்கள் கோலாகலமாக அறிவித்த நிலையில் 3 ஆண்டுகள் கடந்தும் திட்டங்களுக்கு அடிப்படை அனுமதி கூட கோரப்படாத நிலை. ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் வெறும் விளம்பர உத்தியாகவே உள்ளது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் குடிநீர் திட்ட குழாய் அமைக்க தோண்டப்பட்ட சாலையை சீராக மூடாமல் கிடப்பில் போட்டதாக கூறி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக, பாஜக கவுன்சிலர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் திறனற்ற செயல்பாட்டால் திமுகவினரை போராட்டத்தில் ஈடுபடும் அவலம். இன்னொன்னு மழை காலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கழிநீர் ஓட முழுவதும் அடைஞ்சு தண்ணியும் போகாம சுகாதார கேடு ஏற்பட்டு வருது. இது குறித்து பல முறை நான் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தோம், மனு கொடுத்தோம், எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. சென்னை ராயபுரம் மஸ்தான் தர்கா பகுதியில் கள்ளசந்தையில் மதுபானம் விற்ற மூதாட்டி சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கள்ளசந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாநகராட்சி அரங்கில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்து 6ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் படுகாயம். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி விளம்பர நோக்கில் மட்டுமே போட்டிகளை நடத்தும் விடிய அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மூதாட்டியிடம் இருந்து 5 சவரன் தங்கச் செயினை பறித்து விழுங்கி ஊழியர் அடாவடி. விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லா நிலை நீடிக்கும் நிலையில் தனியார் மருத்துவமனைகளிலும் அதே அவலநிலை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே புண்ணியநல்லூரில் ஓராண்டுக்கு முன்பு மேற்கூரை இடிந்து விழுந்த அரசு பள்ளியை சீரமைக்காத திமுக அரசு. திறனற்ற திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை அரசு பள்ளிகளை சீரமைக்காததால் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நகராட்சி ஒப்பந்த பணியாளரின் உறவினர்கள் மின்வாரியத்தை கண்டித்து சாலை மறியல். தனது வீட்டிற்கு வரக்கூடிய மின்கம்பி சரியில்லை என ஒப்பந்த பணியாளர் தினேஷ்குமார் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி 4 வழிச்சாலையில் முன்னால் சென்ற தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதியதில் 9 பேர் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்லும் வாகனங்களால் விபத்துகள் தொடர்கதையாகி வருவதாகவும் போக்குவரத்து காவலர்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திருவையாறு அருகே இருசக்கர வாகனம் மீது பள்ளி பேருந்து மோதியதில் கல்லூரி மாணவன் உயிரிழப்பு. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட மற்றொரு மாணவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கம் அருகே ஓடையில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் அதிகரிக்கும் மர்ம மரணங்கள்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மாவட்ட ஆட்சியரை வரவேற்க நீண்ட நேரம் கால் கடுக்க நிற்க வைக்கப்பட்ட பள்ளி மாணவர்கள். அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுக்க பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் வாட்டி வதைப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் கொண்டாட்டங்கள் ஆரம்பம். பாரம்பரிய உடை அணிந்த ஊழியர்கள் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் சர்வர் பிரச்சினை காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பொதுமக்கள் பொருட்கள் வாங்கும் நிலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் நித்தம் துன்பங்களை அனுபவிப்பதாக மக்கள் வேதனை. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்கள் உதயகிரி, ஹிம்கிரி ஒரே நாளில் இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் அணிவகுத்த 2 போர்க்கப்பல்கள் மூலம் இந்திய கடற்படையின் பலம் அதிகரிப்பு. சென்னை திருவொற்றியூரில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் 1.5 வயது குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் மருத்துவமனைக்கு 2 சக்கர வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட அவலம். 1000க்கும் மேற்பட்டோர் கூடும் முகாமில் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கூட ஏற்பாடு செய்யாமல் வெற்றி விளம்பரத்திற்காக மட்டும் முகாம் நடத்துவதா என பொதுமக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி முழு கொள்ளளவை நெருங்கியதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1100 கன அடி நீர் வெளியேற்றம். பாசனத்திற்கு தண்ணீர் செல்லும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. மதுரை மல்லி கிலோ 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 74,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9355 ரூபாய்க்கு நிர்ணயம். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று காலையில் விநாயகர் மற்றும் புதிதாக செய்யப்பட்ட தேரில் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய நிலையில் மாலை 4 மணிக்கு தேரோட்டம். நாளை காலை 10 மணிக்கு திருக்குளத்தில் தீர்த்தவாரியும், மதியம் 1 மணிக்கு முக்கூர்ணி மோதகம் படையால் மற்றும் இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவதி விழாவுடன் 10 நாள் விழா நிறைவடையும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு மலர்கேடைய சப்பரத்தில் வீதி புலா வந்த சுவாமி குமரவிடங்க பெருமான். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாடு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சக வட்டாரங்கள் தகவல். தீபாவளியை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் 4 அடுக்கு வரி விகிதங்கள் 5%, 18% என 2 அடுக்காக மாற்ற மத்திய அரசு திட்டம். ஹிமாச்சல் பிரதேசத்தின் குழு பகுதியில் கனமழையால் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து அதிகரித்து ஓடுவதால் தேசிய நெடுஞ்சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிப்பு. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்திலும் கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பாறை விழுந்துள்ளதால் பல இணைப்பு சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் மூடல்.
மலேசியாவில் இருந்து சென்னைக்கு 1 கிலோ 18 கிராம் மதிப்பிலான தங்கப்பசை கடத்தி வந்த தம்பதி விமான நிலையத்தில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சட்டவிரோத கடத்தல் தளமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் கோஸ்டாரிகாவில் நடைபெற்ற உலக இளையோர் பளு தூக்குதலில் முதல் நாளிலேயே இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள். 53 கிலோ பிரிவில் கீர்த்தன், 66 கிலோ பிரிவில் வம்சி ஆகியோர் தங்கப் பதக்கத்தையும் 57 கிலோ பிரிவில் சதியா வெண்கல பதக்கத்தையும் வென்று உலக அரங்கில் பெருமையை சேர்த்த இந்திய வீரர்கள். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 58 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை பாவ்னா கோகோய் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். மொத்தம் 162 கிலோ எடையை தூக்கி பாவ்னா கோகோய் சாதனை. அனைத்து உணவு மற்றும் துணி பொருட்களை 5% வரி பிரிவுக்குள் கொண்டுவர ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை. தற்போது 28% வரி விதிக்கப்பட்டுள்ள சிமெண்ட் பொருட்கள் மீது வரி சுமை 18% குறைக்கவும் திட்டம். வியட்நாமை தாக்கிய கஜிகி புயலால் அந்நாட்டில் பல நகரங்கள் பாதிப்புக்குள்ளான நிலையில் 5 பேர் உயிரிழந்த சோகம். சுமார் 3 லட்சம் பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வைஷ்ணவி தேவி கோயில் யாத்திரை ரத்து. 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு தற்காலிகமாக யாத்திரை நிறுத்தி வைப்பு என மாநில அரசு அறிவிப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் புதிய மின்சார பேட்டரி உற்பத்தியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மேக் இன் இந்தியா, மேக் இன் த வேர்ல்ட் ஆகியவற்றின் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். பிரான்சில் காட்டு தீயை அணைக்க தண்ணீர் எடுக்க சென்ற ஹெலிகாப்டர் ஏரியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. பிரான்சின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்டு வரும் காட்டு தீயை அணைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இதற்காக பணியில் ஈடுபட்டிருந்த மொரேன் 29 ரக ஹெலிகாப்டர் ஒன்று ஏரியில் தண்ணீர் எடுக்க சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதில் இருந்த விமானி மற்றும் தீயணைப்பு வீரர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 5 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக கல்லூரி முதல்வர் உட்பட 2 பணியிடை நீக்கம். ஸ்டாலினின் விடியா திமுக ஆட்சியில் ஊழல் அரங்கேறாத துறையே இல்லை, முறைகேடுகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் அச்சம். மிரட்டல் விடுக்கும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத திமுக அரசின் ஏவல் துறையால் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஸ்டாலின் அரசை கண்டித்து 9வது நாளாக காத்திருப்பு போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பணப்பலன்கள் உள்ளிட்ட திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஆகஸ்ட் 27 முதல் 50% வரி விதிப்பு அமலுக்கு வருகிறது. வரி விதிப்பு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இருக்காது என வெள்ளை மாளிகை திட்டவட்ட அறிவிப்பு. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா விமானப்படையில் பெரும்பங்காற்றிய மிக் 21 ரக போர் விமானங்கள் விடைபெறுகின்றன. 1965, 1971 ஆண்டுகளில் இந்தியா பாகிஸ்தான் போர்கள், கார்கில் மோதல், 2019 பாலக்கோட் தாக்குதல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றிய நிலையில் காலாவதியான தொழில்நுட்பம் மற்றும் அதிக பராமரிப்பு காரணமாக மிக் 21 ரக போர் விமானங்கள் கைவிடப்படுகிறது.
உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றச்சாட்டு. அமைதி பேச்சுவார்த்தைக்கான டிரம்பின் முயற்சிகளை ரஷ்யா மதிப்பதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து. ஆசிய கோப்பை 20 ஓவர் அணிக்கு எப்படியும் தேர்வு செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மேற்கு மண்டல கேப்டன் பதவியை ஏற்க மறுத்த நட்சத்திர வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஷர்துல் தாக்கூர் கேப்டனான நிலையில் துலீப் கோப்பை தொடரில் சாதாரண வீரராக களமிறங்கும் பரிதாபம். நடிகர் விமல் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவிப்பு. படத்திற்கு இன்னும் பெயரிடப்படாத நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டீசர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் படக்குழு அறிவிப்பு.